இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் பாண்டியன் வீட்டில் கோமதி அவங்க அண்ணன் வீட்டில் இருந்து எல்லாரும் வரதுக்காக தடப்படலாம் சமைப்பாங்க. கோமதி மட்டும் இல்லை, மீனா, ராஜி, அரவணன், கதிர், செந்தில்னு எல்லாருமே உட்காந்து சேர்ந்து சமைக்கிறது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பொதுவாக கூட்டு குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து சமைக்கிறது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த சமையல் சமைக்கும் போது ஒருத்தரும் ஒரு கதையை சொல்லி கலகலன்னு எல்லாருமா சேர்ந்து சமைக்கும் போது அந்த அலுப்பே தெரியாது. கோமதி வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறது நம்ம வீட்லயும் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து சமைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சமையல்லாம் முடிஞ்சதும் கோமதி ஜன்னல் வழியை எட்டி அன்னை வீட்டில இருந்து வரேன்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாண்டியன் ஹாலில் தான் உட்கார்ந்துருப்பாரு. ஆனாலும் அது கோமதி கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களோட சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஒரு வழியா அன்னை வீட்டில இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு 2 பேருமே, கோமதியும் பாண்டியனும், அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சக்திவேலும் சுகன்யாவும் தேவையில்லாத விஷயங்களை பேசுவாங்க. அதனால பழனி என்ன நினைப்பாருன்னா, இவங்க 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம முடியும், கடவுளே எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்ப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாரு. அந்நேரம் கோமதி சுகன்யா கிட்ட, ஏன் சுகன்யா நீ வீட்டுக்கு வர்றதே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சுகன்யா அதுக்கு என்ன சொல்வாங்கன்னா, எங்க வீட்டுக்காரரையே வெளியில துரத்தி விட்டுட்டீங்க, வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டு. அப்ப எங்க வீட்டுக்காரரே வராத இடத்துக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்பாங்க. யாருக்குமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது.